நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 2/6/2021 காலை 6:52 செவ்வாய் பகவான் தனது நீச்ச வீடான கடகத்திற்குள் புனர்பூச 4ஆம் பாதத்திற்குள் செல்கிறார். கடக ராசியில 30 டிகிரியில கிட்டத்தட்ட 59 நாட்கள் இருக்க போகிறார். அதாவது 2/6/2021 இருந்து 20/7/2021 வரைக்கும் 59 நாட்கள் அமரப்போகிறார் செவ்வாய் பகவான். அது நீச்ச வீடு. அதுலேயே அவர் மிருத்திகை பாகையில் நிற்க போறாரு. ஆயில்ய 3ஆம் பாதத்தில் அவர் நீச்சம். அதே அவருக்கு மிருத்திகை பாகையாகவும் வருகிறது. அவ்வாறாக வருவதை விட சமசத்தம பார்வையாக சனியின் 7ஆம் பார்வையில், வக்கர சனியின் பார்வையில் நீச்ச செவ்வாயின் பார்வை இருக்க போகிறது. குருவை செவ்வாய் பார்க்கிறாரு, ஆனா குரு செவ்வாயை பார்க்கல. அடுத்தது புதன் பகவான், அவரும் என்ன பண்றாருன்னா வக்கரத்துல போறாரு. 2/6/2021 இரவு 2:33 புதன் வக்கரமாகி கிட்டத்தட்ட 21 நாட்கள் அவர் வக்கரகதியில நிக்க போறாரு. ரிஷப ராசியில நிக்க போறாரு. தன் வீட்டுக்கு 12ல நிக்க போறாரு. இன்னொரு வீட்டுக்கு கன்னிக்கு 9ஆம் இடத்துல நிக்க போறாரு. ஏன்னா மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடுகள். அப்ப தன் வீட்டுக்கு நீச்சத்துல புத்தி காரகன் வக்கரமாக நிக்கிறது ஒண்ணு, ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா கோபத்தை அதிகமாக இருக்கக்கூடியவன் நீச்சமாகி ஆட்சி வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் 2 பேரும் நிக்கிறது நல்லது இல்லை. ஒண்ணு கிரகங்கள், ஏன்னா 2 பேருமே பாவிகள் இங்க. அடுத்தது புதன் பகவான் போய் புத்தி காரகன் வக்கரமானது சிறப்பு இல்லை. அடுத்தது வக்கரமாகி ராகுவோட நிக்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனை. அது ரிஷப ராசியில நிக்கிறாரு, நல ராசியில நிக்கிறாரு. சூரியனும் சனியும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வைகாசி மாசம் 31ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரிய பகவான் ரிஷபராசியில தான் இருக்க போறாரு. அப்ப அரசுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இவையெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். அங்கங்க மக்களுடைய இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் என்கிறது நெருப்பு கிரகம். அது நல்ல ஒரு நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால தான் அது இன்னைக்கு காலையில 6:52 புனர்பூசத்துக்குள்ள நிற்கும் பொழுது மண்டை காட்டில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. ஒரு கோயில் கோபுரமோ இல்ல ஒரு கோயில்லையோ தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னா அந்த நாட்டுல அண்டை அயலார் நாடுகளோட போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும், இல்லாட்டி உள்நாட்டு கலவரங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட பிரசன்னத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரணம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய பார்வை சரியில்லாம இருக்குது. ஏன்னா இந்த கிரகங்களுடைய பார்வை ஒன்றுதான். அதனாலதான் குரு பார்வை வர்றதுனாலதான் குரு பலம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். குரு இருக்கிற இடத்துல இல்லை, அவர் பார்க்கிற இடத்த பலப்படுத்துவாரு. சனி இருக்கிற இடத்த சிறப்பா இருப்பார், பார்க்கிற இடத்த பாதிப்பை தருவார், நல்வழிப்படுத்துவார். பாதிப்பு என்னன்னு நல்வழிப்படுத்துவார். அப்ப ஒருவருடைய வாழ்க்கையில மிக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுடைய பார்வையில தான் நிறைய முன்னேற்றங்கள் வரும். தசாபுத்திகள் இருந்தாலும் கூட அவர்கள் பார்வை சேர்க்கை இது 2 தான் பெருச பாதிப்பாக கொடுக்கும். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் பார்த்தாருன்னு வச்சுக்கிங்க, வீடு மனை நிலம் இவதெல்லாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு சொந்த வீடு. ஏன்னா நிலத்துக்கு காரகர் செவ்வாய். நிலம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் இவர் பார்வை படும்பொழுது, நல்ல நிலையில் படும்பொழுது ஏதோ ஒரு வீடு ஒரு மன ஒரு காக்ரவுண்டாவது வாங்குற மாதிரி ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாரு. 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது காதல் திருமணம் நடக்கும். ஏன்னா ஒரு தைரியம் வரும். செவ்வாய் தைரிய காரகன், மனைவி மங்களக்காரகன், மனைவி வழியில சொத்து வரும். திருமணத்திற்கு பின்பு
பெண்கள் தொடர்பால் யோகங்கள் வரும், நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. 8ஆம் வீட்டை பார்த்தா சண்டைகள் குறையும், பிரச்சனைகள் தீரும், காதல் மனத்திற்கு தகுந்தவாறு வாழ்க்கை அமையும், விபத்திலிருந்து தப்பிக்கலாம், மனை நிலத்துக்கு அமோக லாபம் உண்டு. இதெல்லாம் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து, அவர் சுபராக இருந்து, சுபரோட பார்வையில் இருந்து இதெல்லாம் தருவார். ஆனால் புதன் அப்படி கிடையாது. அவருடைய 7ஆம் பார்வை பட்டா கலைத்துறையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட்டு புகழ் மலையே புகழ் மாலை நம்ம கழுத்துல வந்து ஏறி நிற்கும், ஆரோக்கியம் குறைவின்றி காணப்படும். மாமன் என புதன்கிறது மாமன் உறவு முறை, அந்த நல்ல தொடர்பு, நிறைய லாபங்கள், இதையெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். ஏன்னா ஆனா புதன் வக்கரமாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனி வந்து சகோதர ஸ்தானத்தை பலப்படுத்தும். ஆனா இங்க வக்கரமான சனி சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை சமசத்தம பார்வையாக பார்க்கிறாரு. சொத்துக்கள் கையை விட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்திடும். இந்த சனி செவ்வாய் கடன் வரும். 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மட்டும் நல்ல கொஞ்சம் பலனை அவர் கொடுப்பாரு, நல்ல நிலையில இருந்தாருன்னா. ஆனா 7ஆம் வீட்டை அவர் பார்க்கும் பொழுது ஆட்சி வக்கரமாக இருந்து நீச்ச செவ்வாயை அவர் ஒரு வக்கர கிரகம் நீச்சகதை பார்க்கும் பொழுது அது காரிய தாமதம் இருக்கும். அது கலத்திரஸ்தானமாக வரும் பொழுது அதுல கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும், பிரிவினையை ஏற்படுத்தும். இதே சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சொந்த தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் இப்போ ஆட்சி வக்கரத்தினால இதெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது. இவ்வாறாக கிரக நிலைகள் இருக்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் முழுவதும் செவ்வாயுடைய இந்த தன்மையையும் சனி, செவ்வாய் என்பது மாத கிரகம், சுக்கிரன் மாத கிரகம், சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இவர்கள்லாம் மாத கிரகங்கள். ஆனால் செவ்வாய் மட்டும் அதிகப்படியாக 1.5 மாதம் ஒரு ராசியில் இருந்துருவார். அப்படிதான் இப்போ வந்து கடகத்தில் உட்காந்துட்டாரு. நீச்ச வீட்டில் ரொம்ப நாள் உட்காருவது தவறு கிடையாது. ஆனால் சமசத்தம பார்வையில் தான் இங்கே பிரச்சனை. இவ்வாறாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நெருக்கடிகள் வரும். அதாவது செவ்வாய் கோபமா இருந்தால் நியாயமான ஒரு விஷயத்துக்கு கோபப்படும் பொழுது நல்லதை கொடுத்துருவாரு. அதே சமயத்துல நீச்ச செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது வரட்டு பிடிவாத கோபம், என்ன ஏதுன்னு தெரியாம ஷடான ஷார்ட் டெம்பர் ஆகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பதட்டம் கோபம் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்துல புதன் வக்கரமாகி புத்திகாரகன் வக்கரம் அஸ்தமனம் வேற ஆயிடுறாரு சூரியன் கூட போய் நிற்கும் பொழுது. அவரும் கிட்டத்தட்ட 20/6/2021 தான் அவரு அஸ்தமனத்தை விட்டு வெளியில வர்றாரு. 10த்துக்கு குரு வக்கரமாகி கும்பராசியில இருக்கும் பொழுது பரணி கேட்டை அஸ்வினி பரணி கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். குரு பகவான குரு நல்லவர் தான், ஆனா சில சமயம் அவர் நிக்கிற இடம், அவர் வக்கரமாகி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம கணக்குல பார்த்துக்கணும். சனி பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்துருக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பரணி ரேவதி 3-4 பாதங்கள், விசாகம் 4ஆம் பாதம் இது பாதிக்கப்படும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்போ அப்படின்னா 23/5/2021 11/10/2021 வரைக்கும். சரிங்களா? சரி, இவை எல்லாமே உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை நெகட்டிவாக இருக்குதோ அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது இப்பொழுதனைக்கு இவங்க நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்ஸு, ஃபோன் காலு. ஏன் அப்படின்னா இப்போ செவ்வாய் போய் நீச்சமாக உட்காந்து இங்கே அவர் இருக்காரு, ராகுவின் பார்வையில வேற வந்து உட்கார்றாரு. அப்ப ராகு செவ்வாய் இருக்கும் பொழுது செவ்வாய் ரத்தக்காரகன், ராகு ரத்த கூட, 10த்துக்கு சூரியன் உட்கார்ந்துருக்கு. அப்போ வாகன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சனி ஆட்சி வக்கரத்துல உட்கார்ந்து பார்க்கிறாரு, இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கிரகங்கள் கோச்சாரத்துல இருக்கும் பொழுது இதுல நிறைய பேருக்கு வந்து தசாபுத்திகள் வந்து 6, 8, 12 தசாபுத்திகள் இருந்தாலோ
இல்லை நல்ல தசாபுத்திகள் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து 6, 8, 12 அதிபதிகளுடைய நட்சத்திர சாரத்தில் நின்றுதுன்னா நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பு இருக்காது. இல்லை அவயோகியாக வந்தாலோ உப அவயோகியாக இருந்து தசா நடத்தினாலோ கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இவ்வளவு இருக்கு ஜோதிடத்தில். அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பிரச்சனையில் தவிக்கணுங்கிறது என்னோட இதே கிடையாது. மக்களுக்கு பிரச்சனையும் கொடுக்குறேன், அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஸ்லோகம் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு. யாருக்கு அதாவது நல்ல அறிவுரைகள் கூட அவங்களுக்கு நல்ல காலம் இருந்தால் தான் அதை கண்ணில் பட்டு அதை விடாமல் அவங்க செய்வாங்க. இதுதான் நிசர்த்தன உண்மை. இதுதான், ஏன்னா கிரகத்தின் கீழே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால இது வந்து ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி நெகட்டிவா சொல்லுது அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிறத சொல்றதுக்கு நாங்க வேண்டாம். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறப்ப அதை நீங்க கேட்கணும்னு கூட இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் பொழுது எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவீங்க. ஆனா கஷ்டம் வரும்பொழுது இந்த காலகட்டங்கள் இப்ப 59 நாட்களுக்கு இந்த 12 ராசிகள்ல யார் யார் பத்திரமா இருக்குன்னு தனித்தனியா கொடுக்கும் பொழுது கொடுத்துட்றேன் நான். அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. அது முதல்ல 12 ராசிக்காரர்களும் புரிஞ்சுக்கிங்க. எப்பயுமே என்னுடைய பதிவு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அதை சொல்லும் பொழுதே கூட எந்த கடவுளை பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டா வெளியில வர முடியுங்கிற அந்த பரிகாரம் மந்திரங்கள் இது எல்லாமே வீடியோல வரும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்கவே இருக்காது என்னோட வீடியோல. அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் எப்பயுமே. ஏன்னா யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. படித்த படிப்பு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்தாதான் அந்த படித்த படிப்புக்கு மரியாதை. அதனால ஃபாலோ பண்ணுங்க. 12 ராசிகளுக்கும் இந்த 59 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் என்ன தரப்போகிறார், 21 நாட்கள் புதன் வக்கரமாகி அவர் என்ன கொடுக்க போறாரு, இதுலக்கு அஸ்தமனம் வேற ஆகுறாரு. சனியும் சூரியனும் கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவங்க 2 பேரும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும் போகக்கூடிய காலகட்டத்துல ராகு கூட இருக்காரு. எப்படி நம்ம இருக்கணும், என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும், எப்படி பரிகாரம் செய்யணும், ஏன்னா ஸ்லோகங்கள் எல்லாமே வீடியோல வரும். வரலைனாலும் 12 ராசிக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், எழுதி வச்சுக்கிங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? 12 ராசியுடைய பலனை பார்ப்போம். மீன ராசி நேயர்களை, உங்கள் ராசியில சுக்கிரன் உச்சமாவாரு. அவர் இப்ப 4ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு சுகஸ்தானத்துல. அதே சமயத்துல இந்த மாதம் ஜூன் 1லேருந்து 30 வரைக்கும், வைகாசி 18லேருந்து 31 வரைக்கும், ஆணி 1லிருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாத கிரகமான சூரியன் புதன் சுக்கிரன் இவர்களுடன் இணைந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற 5ஆம் இடத்தில் அவர் நீச்சமாக போய் அமரக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சி வக்கரமாக 11 லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அவரே விரயஸ்தானாதிபதி அவரை சமசப்தம பார்வையில் பார்க்கிறார். 3ல் இருக்க ராகு நல்ல முயற்சி வீரியத்தை கொடுப்பாரு. 10/6/2021 நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாட்டினாலும் 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்தில் நடைபெறுவதனால் 5ஆம் அதிபதியும் அங்க போய் உட்கார்ந்து அவர்களோட 4க்கும் 7க்கும் அதிபதியாக தாய் மனைவி உற்றார் உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய புதன் புத்தி காரகன் இவர்களும் போய் வந்து அமரக்கூடிய இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். அன்று ஒரு நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது 9ல் இருக்க கேது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பாக்கியங்களை தருவதற்கு முன்னாடி நிறைய அலைச்சல்களையும் உங்களுக்கு தருவார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுப காரியங்கள் நடப்பதில் கொஞ்சம் தாமதப்படுத்துவாரு. செய்யும் தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா வியாபார காரகன் புதன். வெளியூர் பயணத்தால் சில நன்மைகள் ஏற்பட பண விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. எதிர்பாராத செலவினங்கள் வந்து சேரும். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் காரிய அனுகூலங்களும் நல்ல கீர்த்தியையும் உங்களுக்கு தரமாட்டாரு. சரி, 5ல் போய் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடியவர் பாக்கியஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் போய் உட்கார்றாரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல. அப்ப புத்திரன் புத்திரிகள் இவர்களுக்கெல்லாம் தோஷத்தை ஏற்படுத்துவாரு. சரீரத்தில் காயம் ஏற்படுத்துவாரு. கைப்பொருள் திருட்டு போகும். கலகம் ரோகம் வந்து சேரும்.
அசுப பலன்கள் வரும். ஏன்னா சனியினுடைய பார்வை லாபஸ்தானத்துல இருந்து இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். விரோதிகளுடைய தொல்லை, பிள்ளைகளால் தொல்லை, நோய் தொல்லை, இதெல்லாம் போதுமடா சாமிங்கிற அளவுக்கு செய்யும். வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். கொஞ்சோண்டு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, மனைவியினுடைய அன்பு அரவணைப்பு, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 59 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் தொந்தரவும், உங்களுடைய சுய புத்தியில் தடுமாற்றங்களும் பெரிய மாற்றத்தையும் கொஞ்சம் கொடுக்கும். கெட்ட எண்ணங்கள் உதிக்கும். அவற்றுக்கு எல்லாம் நீங்க தயவு செய்து கொஞ்சம் வீரபத்திரரை வணங்கி வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட புதன் உங்க ராசியில நீச்சமாகிறாரு. அவர் அஸ்தமனம் வக்ரம் ஆகிறது உங்களுடைய சுய புத்தியில கொஞ்சம் புத்திக்காரங்கள்ல தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகள் 15/6/2021 அப்புறம் சிறப்படைவீர்கள். திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வந்து அமையும். 4 சுக்கிரன் வந்து உக்காடுறாரு. அது நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தந்து ஜீவனத்தையும் நல்ல முன்னேற்றம் இவற்றையெல்லாம் கொடுக்கும். புது புது திட்டங்கள் வகுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. தொழில்ஸ்தானாதிபதி விரயத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தொழில் முனைபவர்களுக்கு கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படும். கையில் இருக்க சிறு தொகையை வச்சுக்கிட்டு தொழில் முன்னேற்றம் செய்யலாம்னு நினைப்பீங்க. இப்போதைக்கு அது செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்புறமா ஒரு சனியினுடைய வக்கர நிவர்த்தி முடிஞ்ச பிறகு 140 நாட்கள் கழிச்சு உங்களுடைய தொழிலெலாம் விருத்தி செஞ்சுக்கிறது அப்போ நல்லது. 6ஆம் வீட்டு அதிபதி 3இல் வந்து அமரும் பொழுது சனியினோட சேர்ந்து திரிகோணத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் பாஸாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு உங்கள் தந்தையாக இருக்க, இவங்கள மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்காது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் சனியினுடைய திரிகோணத்தில் இருந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது நல்ல ஒரு பலனை தருப்பார். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் கொடுக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சம் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய கேது பகவான் நல்லது ஒரு பலனை உங்களுக்கு கொடுப்பார் தந்தைக்கு. ஏன்னா 3ல் இருக்க ராகுவின் சத்தம பார்வையில் இருப்பதனால. அஷ்டமாதிபதி 4ல் போய் உட்காருனால உங்களுடைய சுகங்களுக்கு உங்களுடைய பேராசையினால ஆசைப்படலாம். பேராசைப்படுறதுனால சில அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் படிப்பில் மந்த நிலை ஏற்படும். பிள்ளைகளுக்கு உடம்புல ரத்தம் இல்லாமல் இருக்கும். பிள்ளைகளுக்கு நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, இந்த அதாவது ஏகாதேசி நெல்லிக்காய்னு துவையில இருக்கும் இல்லையா, அந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அவர்களுக்கு உணவில் கொண்டக்கடலையை அதிகமாக சேர்த்துக்குங்க. 1. 2வது இரத்த விருத்திக்காக நீங்கள் பாதாம் பருப்பையும் கருப்பு திராட்சை இவற்றையெல்லாம், அது ட்ரையாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் அதை உணவில் மேற்கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இவையெல்லாம் இரத்த விருத்திக்காக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தங்கள். அடுத்தது முருங்கைக்கீரையும் பாலக்கு கீரை இரும்பு சத்து வாய்ந்தது, அதை குழந்தைகளுக்கு கொடுங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமாகி அடுத்தது அவர் ஆபத்து பாகைக்குள் செல்லும் பொழுது நல்ல ஒரு பலனை தராமல் விட்டுடுவார். மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் 19, 20, 21 இந்த தேதிகள் சந்திராஷ்டம தினம். அன்று பயணங்கள் மேற்கொள்ளாமல் மருந்து மாத்திரைகள் அன்று எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில பணம் எவ்வளவு வந்தாலும் கைமேல் செலவு வந்து உட்காரும். ஏன்னா 3ல் இருக்க புதன் நல்லது செய்ய மாட்டாரு, 5ல் இருக்க செவ்வாயும் நல்லது செய்ய மாட்டாரு. அதனால உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை வரும். உங்களுக்கே ஒரு மன சலனம், மன சஞ்சலப்பு இவையெல்லாம் வரப்போகுது. ஏன் அப்படின்னா சந்திரனும் செவ்வாயும் திரிகோண சந்திப்பு. அடுத்தது அஷ்டமாதிபதி இடத்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்கள் 11, 12 2 இடத்தையும் நீச்ச செவ்வாய் பார்க்குது. லாபஸ்தானத்திலேயே லாபஸ்தான அதிபதி ஆட்சி வக்கரமாக போனதுனால லாப தடை இவையெல்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த போகிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டீர்கள் என்றால் நல்ல பலனை நீங்கள் பெறலாம். 10/6/2021 வரக்கூடிய அமாவாசை என்று பித்திர்களுக்கு கொடுக்க வேண்டிய எள்ளும் தண்ணியும் கொடுத்து பிண்ட பித்ரு செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க.
7/6/2021 திங்கட்கிழமை வரக்கூடிய சோம பிரதோஷம் அன்று, ஏன்னா சந்திர பகவான் சேர்ந்து செவ்வாயும் சந்திரனும் திரிகோண சந்திப்பு, சூரியனும் சனியும் திரிகோண சந்திப்பு, இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில் சூரியனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நந்தியன் பெருமாள் பார்வதி 3 பேரையும் சேர்ந்து வழிபாடு செய்யணும். நந்தியன் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகி செல்லும். அவர்கிட்ட போய் உங்க கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு வரும்பொழுது சிவன்கிட்ட எடுத்து சொல்வாரு. ரிஷபமூர்த்தியாக ரிஷப வாகனத்தில் பவனி வரக்கூடிய அந்த பிரதோஷம் அன்று நீங்கள் ரிஷப வாகனத்தில் அம்பாளையும் சிவபெருமானையும் நந்தியனையும் சேர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது எல்லா பிரச்சனைக்கும் வழி வகுத்து கொடுப்பாரு. எப்படி போகணும் அப்படின்னு உங்களுடைய புத்தியை நல்ல வழியாக செயல்படுத்தி கொடுப்பாரு சிவபெருமான். சனியினுடைய தாக்கமும் குறையும். அதனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை 6 to 7 சனி ஓரையில் வழிபாடு செய்து கொஞ்சோண்டு காக்காவுக்கு தினமும் உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒரு உணவு பதார்த்தத்தை வைக்கணும். தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு காலபைரவருடைய வாகனத்துக்கு இயன்ற உணவுகளை உங்களுக்கு தந்து தான தர்மங்கள் அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பு. இவற்றையெல்லாம் செய்தீர்கள் என்றால் இந்த கிரக நிலைகளுடைய தாக்கத்தில் இருந்து கொஞ்சம் நிம்மதியாக உட்காரலாம். கவனத்தோட புத்தி உங்களுடைய செயல்பாடுகள் கெட்ட கெட்ட எண்ணங்கள் தோன்றி மறையும். அதனால மெடிடேஷன் இவற்றையெல்லாம் செய்யுங்க. உணவுல கொண்டக்கடலையும் பச்சை பயிரையும் அதிகமாக எடுத்துக்கோங்க. புத்தி செயல்பாடு நன்றாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இவ்வாறாக நீங்க இறைவனுடன் சிவனுடன் ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருப்பதனால் அவ்வாறாக இருக்கும் பொழுது எந்த ஒரு கெடுபலனும் வந்து சேராது. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.